புளியம்பட்டின்ற ஊர்ல ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு தான் அந்த ஊர்ல இருக்கிறவங்களோட வாழ்வாதாரம். தினமும் ராத்திரி எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு பயங்கரமான பேய் அந்த கிணத்துக்கிட்ட வந்து தன்னோட தாகம் தீர்ற வரைக்கும் தண்ணிய குடிச்சிட்டு இருப்பா. இப்படியே ஒரு நாள் வந்தது. அன்னைக்கும் எப்பவும் போல அந்த பேய் தண்ணி குடிக்கிறதுக்காக கிணத்துல எட்டி பார்க்கும்போது கால் தவறி கீழே விழுந்துடுச்சு. இது எல்லாத்தையும் பாலு அப்படின்றவன் பார்த்துட்டான். விடிஞ்சதும் அவனோட நண்பன் ராமு கிட்ட போய், அந்த கிணத்துக்குள்ள ஒரு பேய் விழுந்துடுச்சுடா, உடனே வா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துக்கு போனாங்க. இந்த இடத்துல அந்த பேய் கிணத்துக்குள்ள விழுந்தது என்னால நம்பவே முடியல, இரு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தான். கிணறு ரொம்ப ஆழமா இருந்ததுனால உள்ள இருட்டா இருந்தது. பாலு பயந்து போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். ராமு, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டான். கிணத்துக்குள்ள இருந்து அழுற சத்தம் கேட்டுச்சு. யாராவது இருக்கீங்களா, சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு நாக்கு வந்து ராமுவை இழுத்து கிணத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சு. இத பார்த்த பாலு பயந்து போய் ஓடிட்டான். மனுஷ ரத்தம் இவ்வளவு நல்லா இருக்குன்னு இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு. இனிமே இங்க தண்ணி எடுக்க வர எல்லாரையும் நான் கொண்டு சாப்பிடுவேன். பாலு பயந்து ஓடி போய் ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் பேய் கிணத்துக்குள்ள விழுந்த விஷயத்தையும் ராமு இறந்து போன விஷயத்தையும் சொல்லி எல்லாரையும் கிணத்து பக்கத்துல கூட்டிட்டு போனான். அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் அந்த கிணத்து பக்கத்துல வந்து அழுற சத்தம் கேக்குதுன்னு, என்னது இது, இந்த கிணத்துல இருந்து என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, ரொம்ப இருட்டா இருந்தது. அதுக்குள்ள பாலுவும் ஊர் மக்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த ஆளை பார்த்து, அந்த கிணத்தை விட்டு தள்ளி போ, அதுக்குள்ள ஒரு பேய் விழுந்து கிடக்கு, அது உன்னை கொன்னிற போகுது, தள்ளி போ அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ளேயே ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த நாக்கு அவனையும் இழுத்து அவனோட தலையை துண்டாக்கி வெளியே போட்டுச்சு. அத பார்த்து எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில நின்னாங்க. இனிமே இந்த கிணத்தை நம்ம இப்படி விடக்கூடாது, இத மூடி ஆகணும், இனிமே இந்த கிணத்து பக்கத்துல யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் சொல்லி, ஆமா இனிமே இந்த கிணத்து பக்கத்துல இருந்து யாரும் தண்ணி எடுக்க வராதிங்க அப்படின்னு பாலு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு மரக்கட்டை எடுத்துட்டு வந்து அந்த கிணத்தை மூடிட்டாங்க. உள்ள அந்த பேய் அவதிப்பட்டு இருந்தது. அதுல இருந்து யாரும் அதுல தண்ணி பிடிக்கிறதுக்கு வர மாட்டாங்க. அந்த பேய் கிணத்துக்குள்ள, ஏய் மனுஷ குரங்குங்களா, என்ன உள்ள போட்டு பூட்டிட்டு எவ்வளவு நாளைக்கு கும்மாளம் அடிக்கிறீங்கன்னு பாக்குறேன், எப்படினாலும் கிணத்தை திறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஒரு நாள் பெருசா மழை பெஞ்சுது. அந்த மழையில கிணறு ரொம்பி அந்த பலகை கீழே விழுந்து நொறுங்கிச்சு. அந்த தண்ணி நிறைஞ்சு வந்த உடனே பேய் வெளியே வந்து, என்னோட பழிய நான் தீர்த்துக்க போறேன், நான் உள்ள இருந்தேன்னு தானே எல்லாரும் ஆட்டம் போட்டீங்க அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. அந்த பலகை உடஞ்சு கிடந்ததை பார்த்த ஊர் மக்கள், பேய் கண்டிப்பா இந்த கிணத்தை விட்டு ஓடி இருக்கணும்னு நினைக்கிறேன், இனிமே அந்த பேயோட தொல்லை நமக்கு இல்ல, இதுல இருந்தே நம்ம தண்ணிய புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த பேய் அவங்கள பழி வாங்குறதுக்காக காட்டுக்குள்ள திரிஞ்சிட்டு இருந்தது. ஒரு நாள் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு ஆள் வெளியே வந்தான். உடனே அவனை புடிச்சுக்கிச்சு அந்த பேய். அவன் கத்துனான். அந்த சத்தத்தை கேட்டு கொஞ்சம் பேர் வெளியே வந்து பார்த்தாங்க. அந்த பேய் அவனை காட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் கொடூரமா கொன்னுடுச்சு. மறுநாள் வந்துச்சு. எல்லாரும் அந்த பேய பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எல்லார் முகத்திலயும் ஒரு பயம். அந்த பேய் மழையினால வெளியே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே அந்த பேய நம்ம சும்மாவே விடக்கூடாது, அதை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், இல்லைன்னா நம்ம ஊர்ல எல்லாருமே சாக வேண்டியதான். ஆனா அது எப்படி நம்மளால முடியும் தலைவரே? முடியும், நம்ம நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்.
என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதுபடி பண்ணி அந்த பேய தீத்து கட்டிடலாம் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரி 4 பெரிய வளர்ந்த ஆடுங்களை பிடிச்சு ஊர்ல விட்டாங்க. கொஞ்ச பேர் மட்டும் அந்த பேயோட வருகைக்காக காத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த பேய் அங்க வந்து மனுஷங்களை தேடி பார்த்தது. அங்க யாருமே இல்ல. அப்போ அங்க மரத்துல இருந்த ஆடுகளை பார்த்தது. அந்த பேய் தன்னோட மனசுல, இந்த ஆடுங்களை சாப்பிடலாம். எத்தனை நாளைக்கு வெளியே வராம இருக்காங்கன்னு பாக்குறேன். எப்படினாலும் வெளியே வந்துதானே ஆகணும். அப்போ அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு அதுல இருந்து ஒரு ஆடை தூக்கி கிணத்துக்கு போயிடுச்சு. அத பார்த்த உடனே ஊர் தலைவர் இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து மண்ணு சிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்தாங்க. அந்த பேய் ஆடை சாப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் பண்ணுன்னு சொல்லி உடனே அந்த சிமெண்ட்டை வச்சு அந்த இடத்த அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பேயோட தொல்லை